மகேந்திர மலையில் ராமர் விபீஷணனை அழைத்து வரச் சொன்னார். ராமர் விபீஷணனை அமர வைத்து இலங்கை நகரின் அரக்கர்கள் அதன் காவல்கள் பற்றி சொல்லுமாறு கேட்டார். விபீஷணன் ஆதிசேஷனுடன் நடந்த பல பரீட்சையின் போது மேருகிரி மலையிலிருந்து சிதறடித்த மலை நகரமே இலங்கை நகரமாகும். இலங்கை நகரின் 4 வாயில்களிலும் கோடிக்கணக்கான அரக்கர்கள் காவல் புரிகின்றனர். மதிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் 1000 கோடி பேர் உறக்கமின்றி காவல் புரிந்து வருகின்றனர். இலங்கை அரண்மனையின் வாயிலை கண்ணிமைக்காமல் அரக்கர்கள் 64 கோடி பேர் காவல் புரிகின்றனர் என்றான். விபீஷணன் இலங்கை மாநகரத்தை பற்றியும் ராவணனின் போர் ரகசியங்கள் என அனைத்தையும் கூறினான். மேலும் விபீஷணன் ராவணனின் படைகளை பற்றியும் கூறினான். ராவணனின் படைகளின் எண்ணிக்கை 1000. ராவணனுடன் இருக்கும் அரக்கர்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்கள். அங்கிருக்கும் மிகவும் பலம் பொருந்திய வீரர்களை பற்றி கூறுகிறேன். முதலில் ராவணன் மற்றும் அவனின் சகோதரர்களை பற்றி கூறுகிறேன் என்றான். ராவணனோ பிரம்மன் மற்றும் சிவனிடமிருந்து அரிய பெரிய வரங்களை பெற்றிருக்கின்றான். குபேரனை தோற்கடித்து அவனுடைய நகரத்தை கைப்பற்றியவன். வருணனை வென்றவன். இவன் மலைகள் போல வலிமையை உடையவன். கும்பகர்ணன் ராவணனின் தம்பி. இவன் தேவர்களை ஓட ஓட விரட்டிய பெரும் வீரனாவான். இவன் இந்திரனின் 5ஆவதத்தின் கொம்புகளையே தன் ஆயுதமாக கொண்டு தேவர்களை அழித்தவன். இவன் தன் வாழ்நாளில் பெரும் பகுதி தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பவன். மற்ற நாட்களில் இவன் உண்ணும் உணவும் மலையளவு இருக்கும். இந்திரஜித் ராவணனின் மூத்த மகன். இவன் சூரிய சந்திரரை சிறையில் அடைத்தவன். இந்திரனை தோற்கடித்து போரில் வென்றவன். அதிகாயன் என்பவன் ராவணனின் 2ஆவது மகன். இவன் பிரம்மன் கொடுத்த வில்லை உடையவன். இவன் இந்திரஜித்துக்கு தம்பி. இவர்கள் ராவணனுடைய பெருமை மிக்க புதல்வர்கள். கும்பன் 1000 யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் இணையான வலிமையும் வீரமும் உடையவன். சூரியனின் வெப்பத்தை காட்டிலும் மிகவும் கொடிய வீரனாவான். அடுத்தது அகம்பன். இவன் தவமிருந்து போர் புரிபவன். இவன் நரசிம்ம மூர்த்தியை போன்றவன். நிகும்பன் மலைகளைக் காட்டிலும் வலிமை உடையவன். மகோதரன் என்பவன் வஞ்சனையும் மற்றும் மாயையும் செய்து போர் புரிபவன். பகைஞன் என்பவன் மலைவாழ் வீரன் ஆவான். இவன் பெரும் படைக்கு தலைவன். இவன் தேவர்களை பலமுறை போரில் தோற்கடித்தவன். சூரியன் பகைஞன் என்னும் மற்றொருவன் அனைவரையும் வெல்லக்கூடிய வலிமையுடையவன். பெரும் பக்கன் என்பவனை முனிவர்களும் நேராக பார்க்க பயப்படுவார்கள். வச்சிரதந்தன் என்பவன் 8 கோடி சேனைக்கு அதிபதி ஆவான். பலரும் இவனிடம் போரிட அஞ்சுவார்கள். பிசாசன் என்பவன் பகைவரை கண்டு அஞ்சாதவன். இவன் 10 கோடி சேனைகளுக்கு தலைவன் ஆவான். துன்முகன் என்பவன் 14 கோடி காலாட்படைக்கு தளபதி. பூமியையும் தகர்த்து எரியும் ஆற்றலுடையவன். விரூபாட்கன் என்பவன் வாட்போரில் வல்லவன். தூமாட்சன் என்பவன் மாண்ட வீரர்களின் உடலை தின்பவன். தேவர்களையும் தோற்கடிக்கும் வல்லமையுடையவன். போர்மத்தன் பயமத்தன் ஆகிய இவ்விருவரும் மிகவும் வலிமை படைத்தவர்கள். கடல் போன்றிருக்கும் படைகளுக்கு இவர்கள் அதிபர்கள். பிரகஸ்தன் என்பவன் ராவணனுக்கு போர் தொழிலில் துணை புரிபவன். இந்த பிரகஸ்தன் ராவணனின் படைத்தளபதி ஆவான். இந்திரனின் 5ஆவதம் என்னும் யானை உள்ளிட்ட அனைத்து படைகளையும் அஞ்சி ஓடச் செய்யும் வல்லமையுடையவன். இவ்வளவு பெரும் படையுடைய ராவணனை தங்களை தவிர வேறு எவராலும் அழிக்க முடியாது என்றான். பிறகு விபீஷணன், ராமா, அனுமன் இலங்கைக்கு வந்தபோது ஆற்றிய வீர தீர செயல்களை பற்றி கூறுகிறேன் என்றான். அசோக வனத்தில் ஏராளமான அரக்கர்கள் அனுமன் கையால் மாண்டனர். அனுமன் இட்ட தீயினால் இலங்கை மாநகரமே எரிந்து சாம்பலானது. கிங்கரர் எனும் அரக்க போர் வீரர்களை அனுமன் தனித்து நின்று கொன்று குவித்தான். ஜம்புமாலி என்னும் வலிமை வாய்ந்த அரக்கனும் அவனுடைய படைகளையும் மாபெரும் வீரர்களான பஞ்ச சேனாதிபதிகளை கொன்றான். ராவணனின் இளைய மகனான அக்ஷயகுமாரனை கொன்றான். ராவணனை தடுமாற வைத்தது அக்ஷயகுமாரனின் மரணம்தான். அனுமனால் தாக்கப்பட்டு இலங்கையில் இறந்த அரக்கர்கள் எண்ணில் அடங்காதவை. இப்பொழுது எரிந்து போன இலங்கை நகரை ராவணன் புதுப்பித்து விட்டான் என்றான். மேலும் விபீஷணன் அனுமனின் வீரச் செயல்களையும் வலிமையையும் கண்டு, நான் அடைக்கலம் புக வேண்டியது தங்களிடம்தான் என்பதை உணர்ந்து இங்கு வந்தேன் என்றான். இதை கேட்ட ராமர் அனுமனை கருணையோடும் அன்போடும் பார்த்து, வலிமை மிக்க வீரனே, விபீஷணன் சொல்வதிலிருந்து நீ பாதி இலங்கை நகரை அழித்துவிட்டு வந்துள்ளாய் என்பது தெரிகிறது. நீ இலங்கை நகரை தீயைக்கு இரையாக்கி விட்டு வந்துள்ளாய். என் வில்லின் திறமையை உலகம் அறிய வேண்டும் என்றுதான் சீதை அங்கேயே விட்டு வந்துள்ளாய். இதற்கு பரிசாக உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை? பிரம்மதேவரின் ஆட்சி காலம் முடிந்தபின் பிரம்மராக ஆட்சி புரிவாய் என்று பிரம்மபதத்தை பரிசாக வழங்கினார். ராமர் கூறியதை கேட்ட அனுமன் ராமரின் திருவடியில் விழுந்து வணங்கி புகழின் நாணத்தால் ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்து நின்றான். இதை பார்த்த சுக்ரீவன் மற்றும் மற்ற வானர வீரர்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். பிறகு ராமர்
இப்பெருங்கடலை வானரங்களுடன் கடந்து இலங்கை செல்வதற்கு ஏதேனும் வழி உள்ளதா என்று யோசித்துக் கொண்டு கடலுக்கு அருகில் வந்து நின்றார். ராமர் விபீஷணனை பார்த்து, இந்த கடலை கடப்பதற்கு ஏதேனும் வழி உள்ளதா என்று கேட்டார். விபீஷணனோ, பெருமானே, வருணனை வேண்டிக் கேட்டால் நிச்சயம் ஏதாவது வழி கிடைக்கும் என்றான். பிறகு ராமர் கடலுக்கு அருகில் சென்று தர்ப்பை புற்களை அடுக்கி அதன் மேல் நின்று கொண்டு 7 நாட்கள் வருண ஜபம் செய்தார். 7 நாட்கள் வருண ஜபம் செய்தும் வருணன் வந்து தோன்றவில்லை. இதனால் ராமர் பெருங்கோபம் கொண்டார். உடனே ராமர் தன் கோதண்டத்தை வளைத்து நாணை பூட்டி அம்பில் தீயை மூட்டி கடலை நோக்கி எய்தினார். இந்த தீயினால் கடலில் இருந்த மீன்கள் முதலிய விலங்குகள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயின. இதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமணன் முதலிய வானர வீரர்கள் இனி என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருந்தனர். அப்போதும் வருணன் அங்கு வந்து தோன்றவில்லை. இதனால் ராமரின் கோபம் இன்னும் அதிகமானது. ராமர் பிரம்மாஸ்திரத்தை நாணில் மூட்டி கடலை நோக்கி எய்த ஆயத்தமானார். இதனை பார்த்து உலகமே நடுங்கியது. தேவர்கள் முதலானோர் மிகவும் வருந்தினர். அப்போது வருணன் கடல் வழியே வந்து ராமரின் திருவடியில் விழுந்து வணங்கி, அடியேன் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார். ராமர் கோபம் தணிந்து, நான் இவ்வளவு நேரம் பணிந்து வேண்டியும் வராததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு வருணன், பெருமானே, கடலில் மீன்களுக்கிடையே போர் நடந்து கொண்டிருந்தது. நான் அவர்களை சமாதானம் செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் தங்களின் அழைப்பை நான் கவனிக்க மறந்துவிட்டேன். ஆதலால் பெருமானே, இந்த சிறியேன் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார். ராமர் இதனை கேட்டு, வருணனே, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். நான் இப்பொழுது நாணில் பூட்டிய பிரம்மாஸ்திரத்தை ஏதாவது இலக்கில் செலுத்த வேண்டும். எதன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்தலாம் என்று கூறு என்றார். வருணனோ, பெருமானே, மருகாந்தாரம் என்னும் தீவில் வாழும் 100 கோடி அரக்கர்கள் உலக மக்களுக்கு அழிவு செய்து வருகிறார்கள். ஆதலால் இந்த பிரம்மாஸ்திரத்தை மருகாந்தாரம் தீவில் ஏவி அங்கு வாழும் அரக்கர்களை வதம் செய்யுங்கள் என்றார். உடனே ராமர் மருகாந்தாரம் தீவை பார்த்து பிரம்மாஸ்திரத்தை எய்தினார். அத்தீவு கனப்பொழுதில் அழிந்துவிட்டது. பிறகு ராமர் வருணனை பார்த்து, நாங்கள் அனைவரும் கடலை கடந்து செல்ல வழியுண்டாக்கி தர வேண்டும் என்று கேட்டார். வருணனோ, பெருமானே, தாங்கள் கடல் தாண்டி செல்ல கடலை வற்றச் செய்வதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. தாங்கள் செல்வதற்கு கடல் நீரை திடமாக்கினாலும் கடலில் உள்ள உயிரினங்கள் துன்பப்படும். இதற்கு வேறொரு வழியும் உண்டு. என் மீது அணை கட்டினால் தாங்கள் அனைவரும் கடல் தாண்டி செல்லலாம். அணையில் தாங்கள் இடும் குன்றுகளையும் பாறைகளையும் மலைகளையும் மூழ்கிவிடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். ராமர் வருணனை பார்த்து, நல்லதொரு யோசனை சொன்னாய் என்று வருணனை பாராட்டினார். பிறகு வானர சேனைகளை அழைத்து குன்றுகளை கொண்டு வந்து கடலில் மேல் போட்டு அணை கட்டுங்கள் என்று பணித்தார். ராமர் சுக்ரீவனிடமும் விபீஷணனிடமும் அணை கட்டுவதற்கான வேலையை முன்னின்று யாரை செய்யச் சொல்வது என்று ஆலோசனை நடத்தினார். அவர்கள் நளன்தான் அணை கட்ட தகுதியானவன் என்று தீர்மானித்து நளனை அழைத்து வரச் சொன்னார்கள். நளன் அங்கு வந்து சேர்ந்தான். ராமர், நளனிடம் நீ அணையை திறம்பட கட்டி முடிக்க வேண்டும் என்றார். நளன் ராமரிடம், நான் அணையை திறம்பட கட்டி முடிக்கிறேன் என்று கூறினான். அணையை கட்ட வானரங்கள் மலைகளும் குன்றுகளும் கொண்டு வர ஆரம்பித்தனர். சில வானரங்கள் மலைகளையும் பாறைகளையும் கால்களில் உருட்டி கொண்டும் சில வானரங்கள் கைகளால் சுமந்து கொண்டும் வந்தனர். அனுமன் ஒரே நேரத்தில் பல மலைகளும் குன்றுகளும் பாறைகளும் கொண்டு வந்து சேர்த்தான். வானரங்கள் மலைகளும் குன்றுகளும் பாறைகளும் கொண்டு வந்து கொடுக்க நளன் அதை தன் இடக்கையால் வாங்கி அணை கட்டினான். அனுமன் கொண்டு வந்து கொடுக்கும் மலைகளையும் குன்றுகளையும் நளன் தன் இடக்கையால் வாங்கி அணை கட்டினான். அமைச்சராக இருக்கும் என்னை மதிக்காமல் இடக்கையால் வாங்கி அணை கட்டுகிறானே என்று நளன் மீது கோபம் கொண்டான் அனுமன். உடனே அனுமன் தானே அணை கட்ட மலைகளை கடலில் சேர்த்தான். ஆனால் அம்மலைகள் கடலில் மூழ்கிவிட்டன. இதை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ராமர் அனுமனை பார்த்து, தொழிலில் பெரியவர் சிறியவர் என்று பார்க்கக்கூடாது. அதனால் நீ மலைகளை நளன் மூலமாகவே அணையில் சேர்ப்பாயாக என்றார். இதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமணர் ராமரிடம், அண்ணா, நளன் கையால் சேர்க்கின்ற மலைகளும் குன்றுகளும் நீரில் மூழ்காமல் மிதக்கின்றன. ஆனால் அனுமன் சேர்த்த பாறைகள் நீரில் மூழ்கிவிட்டன. அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு ராமர், தம்பி லட்சுமணா, சூரிய கிரகணம் நடக்கும் கிரகண காலத்தில் தெய்வத்தினை குறித்து ஜபம் செய்தால் 1க்கு 1000 மடங்கு பலன் உண்டாகும். அதைவிட தண்ணீரில் மூழ்கி மந்திர ஜபம் செய்தால் 1க்கு 1,00,000 மடங்கு பலன் அதிகமாகும். ஒருமுறை மாதவேந்திரர் என்ற மகரிஷி கானகத்தில் சூரிய கிரகணம் அன்று நீரில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நளன் குட்டி வானரமாக இருந்தது. குரங்குகளுக்கு சேட்டை செய்வது என்பது பிடித்தமான ஒன்று. அப்படி அந்த குரங்கு நீரில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை பார்த்தது. உடனே நளன் தண்ணீரின் மீது கற்களை எறிந்து விளையாடிக் கொண்டிருந்தது.
முனிவர் தவத்தை விட்டு எழுந்து வந்து குரங்கை விரட்டிவிட்டு மீண்டும் நீரில் மூழ்கி தவம் செய்தார். முனிவர் பலமுறை குட்டி குரங்கை விரட்டியும் நளன் என்ற அந்த குட்டி குரங்கு கல்லை எறிந்து கொண்டேதான் இருந்தது. ஜபம் செய்யும் பொழுது கோபம் கொண்டு சாபம் விட்டால் ஜபசக்தி குறைந்துவிடும். அதனால் முனிவர் குரங்குக்கு சாபம் கொடுக்காமல் இக்குரங்கு எரியும் கற்கள் தண்ணீருக்குள் மூழ்காமல் மிதக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தண்ணீருக்குள் ஜபம் செய்ய தொடங்கினான். நளன் என்னும் குரங்குதான் எரியும் கற்கள் மூழ்காமல் மிதப்பதினால் விளையாட்டில் ஆர்வமில்லாமல் அங்கிருந்து சென்று விட்டது. அந்த சாபத்தின் நன்மையால் தான் நளனிடுகிற கற்கள் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கின்றன என்றார் ராமர். இவ்வாறு வானரங்கள் இரவு பகலாக வேலை செய்து 5 நாட்களில் அணையை கட்டி முடித்தனர். அணை கட்டி முடிக்கப்பட்ட செய்தியை அறிந்ததும் ராமர் அவர்களை கட்டி தழுவி பாராட்டினார். கட்டி முடித்த அணையின் அழகை கண்டு ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதற்கு பரிசாக நளனை கௌரவிக்கும் விதமாக வருண பகவான் தனக்கு முன் கொடுத்த நவரத்தின மாலையை நளனுக்கு பரிசாக வழங்கினார். பிறகு அனைவரும் அங்கிருந்து இலங்கை நோக்கி செல்ல ஆயத்தமாகினர். வானரங்கள் பயணத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்துக் கொண்டனர். வானர சேனைகள் அணிவகுத்து புறப்பட்டன. சுக்ரீவனின் விருப்பப்படி அனுமன் ராமரையும் அங்கதன் லட்சுமணரையும் தூக்கி கொண்டு சென்றான். ராமரும் வானர வீரர்களும் இலங்கை தீவை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் ஒரு குன்றின் அடிவாரத்தில் தங்கினார்கள். சுக்ரீவனின் கட்டளைப்படி நளனும் நீலனும் தங்குவதற்கான பர்ணசாலையை அமைத்தனர். அன்றிரவு ராமர் சீதையை நினைத்து மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராவணனால் ஏவப்பட்ட ஒற்றர்கள் சுகன் சாரணன் என்னும் 2 அரக்கர்கள் இவர்களை அறிந்து கொள்ளும் வகையில் வானர உருவம் கொண்டு அங்கு வந்தனர். இவர்களை அடையாளம் கண்டு கொண்ட விபீஷணன் இவர்களை அடித்து உதைத்து கயிற்றால் கட்டிக்கொண்டு ராமர் முன் நிறுத்தினான். ராமர் இவர்கள் வானரங்கள் என்று நினைத்து விபீஷணனை பார்த்து, தம்பி விபீஷணா, இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? இவர்களை ஏன் கயிற்றால் கட்டி கொண்டு வந்துள்ளாய் என்று வினவினார். விபீஷணன், பெருமானே, இவர்கள் வானரங்கள் இல்லை, ராவணனால் ஏவப்பட்ட அரக்கர் குலத்தை சார்ந்த ஒற்றர்கள். இவர்கள் பேர் சுகன் சாரணன். இவர்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வந்துள்ளார்கள். உடனே அந்த ஒற்றர்கள், பெருமானே, நாங்கள் ஒன்றும் அரக்கர் குலத்தை சார்ந்த ஒற்றர்கள் இல்லை. தங்கள் முன் நிற்கும் இந்த விபீஷணன் கபட நாடகம் ஆடி தங்களை போரில் தோற்கடிக்க திட்டமிட்டுள்ளான். நாங்கள் உண்மையில் வானர வீரர்கள் என்று நாடகம் ஆடினார்கள். விபீஷணன் இவர்களின் இந்த நாடகத்தை நிறுத்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தான். பிறகு அவர்கள் சுய உருவத்தில் அரக்கர்களாக தோன்றினார்கள். இவர்கள் ராவணனின் ஒற்றர்கள் என்பது உறுதியாகிவிட்டது என்றான் விபீஷணன். தன் சுய உருவத்தை பெற்ற அரக்கர்கள் ராமரை பார்த்து நடுங்கினார்கள். ராமர் அவர்களிடம், என்னை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் இங்கு வருவதற்கான காரணம் என்ன என்று சொல்லுங்கள் என்றார். ஒற்றர்கள் ராமரை பார்த்து, வீரனே, சீதையை யாரும் இல்லாத நேரத்தில் கவர்ந்து வந்த ராவணனுக்கு அழிவு வந்துவிட்டது என்பதை உணராமல் தங்களை பற்றி வஞ்சனை செய்து ஒற்று பார்க்க அனுப்பினான் என்றார்கள். ராமர் ஒற்றர்களை பார்த்து, ஒற்றர்களே, நான் சொல்வதை ராவணனிடம் சென்று சொல்லுங்கள். நான் இலங்கை நகர ஆட்சி பொறுப்பையும் வற்றாத செல்வத்தையும் விபீஷணனுக்கு வழங்கிவிட்டேன். அது மட்டுமின்றி கடல் நடுவில் இருக்கும் இலங்கைக்கு பாலம் கட்டிதான் நாங்கள் வந்துள்ளோம் என்பதையும் என்னுடன் ஒப்பற்ற வலிமை வாய்ந்த வீரர்களும் உடன் வந்துள்ளதாகவும் சென்று கூறுவாயாக. எங்களின் கடல் போன்ற வானர படை வீரர்கள் பற்றியும் சொல்வாயாக என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார். அங்கு ராவணனின் அரண்மனையில் மந்திர ஆலோசனை கூடியது. அங்கு ராவணனின் பாட்டன் மாலியவான் ராவணனுக்கு அறிவுரை கூறினார். மாலியவானோ ராமன் வீரத்தில் சிறந்தவன். இப்பொழுது அவர்கள் கடலில் அணை கட்டி இங்கு போர் புரிய வந்துவிட்டார்கள். ஆதலால் சீதையை கவர்ந்து வந்த நீ ராமனிடம் சென்று ஒப்படைத்துவிடு. அதுதான் உனக்கு நலம் என்றான். இதை கேட்ட ராவணன் பாட்டன் மீது கோபம் கொண்டு, தங்கள் ஆலோசனைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு இவ்வளவு பயம் இருந்தால் விபீஷணனுடன் சென்று சேர்ந்து கொள்ளுங்கள். என் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் என்றான். இதற்கு மாலியவான், உனக்கு நன்மை சொல்வதில் ஒரு பயனும் இல்லை. நல்ல விஷயங்கள் சில நேரத்தில் கசக்கத்தான் செய்யும் என்றான். ஆலோசனை கூட்டத்தில் இருந்தவர்களும் ராவணனின் பாட்டன் சொல்லுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்பொழுது ராவணன் அனுப்பிய ஒற்றர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ராவணனை பார்த்து வணங்கினார்கள். ராவணன் ஒற்றர்களிடம், ஒற்றர்களே, நீங்கள் அங்கு சென்று ராமலட்சுமணரின் திறமை, வானர வீரர்களின் படை வலிமையும் திறமையும், அங்கு விபீஷணன் இருக்கும் நிலையை பற்றியும் நீங்கள் கண்டதை கூறுங்கள் என்றான். பிறகு ஒற்றர்கள், அரசே, ராமன் கடலின் மேல் அணை கட்டி இங்கு வந்து சேர்ந்து விட்டான். வானரங்களின் படைகளின் அளவை எங்களால் காண இயலவில்லை. பிறகு நாங்கள் வானரங்கள் உருவம் மாறி சென்றதை விபீஷணன் கண்டுபிடித்து விட்டான். பிறகு அவன் எங்களை ராமன் முன் நிறுத்தினான். ராமன் முன் நாங்கள் ஒற்றர்கள் இல்லை என்று கூறினோம்.
ஆனால் விபீஷணன் நாங்கள் தங்களின் ஒற்றர்கள்தான் என்பதை நிரூபித்து விட்டான். இதை அறிந்த ராமர் தங்களிடம் சொல்லச் சொல்லி ஒரு செய்தியை அனுப்பியுள்ளான். ராமன் விபீஷணனை இலங்கையின் அரசனாக முடிசூட்டி விட்டதாகவும் தன்னிடம் வலிமை வாய்ந்த வீரர்கள் உள்ளதாகவும் கூறினான். ஒற்றர்கள் கூறியதை கேட்ட ராவணன் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்தான். இனி நாம் என்ன செய்யலாம் என்று அவையில் இருந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டான். அப்போது படைத்தலைவன் எழுந்து, அரசே, இப்பொழுது நாம் சீதையை அவர்களிடம் ஒப்படைத்தால் நாம் அவர்களை கண்டு பயப்படுகிறோம் என்று எண்ணுவார்கள். மிகுந்த பலம் கொண்ட நம் படைகளை அழிக்க பல வருடங்கள் ஆகும் அவர்களுக்கு. அவர்களிடம் சமாதானம் பேச சென்றால் விபீஷ்ணன் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் நாம் விரைவில் படையெடுத்து அவர்களிடம் போர் புரிய சென்றால் நம் படைகளைக் கண்டு வானரங்கள் பயந்து ஓடிவிடுவார்கள் என்றான். படைத்தலைவனின் யோசனையை கேட்ட ராவணன், சீதையின் காரணமாகத்தான் அவர்கள் என்னுடன் போர் புரிய வருகிறார்கள் என்றால் அதற்காக நான் சிறிதும் பின்வாங்க மாட்டேன். என் கையில் உள்ள அம்புகள் உலகம் அனைத்தையும் வென்ற புகழுடையவை. போர் என்றதும் எதிரியின் மார்பில் புகுந்து செல்லும் வலிமையுடையது. இந்த குரங்குகளிடம் நான் தோற்றுப்போவேனா என்றான் ஆவேசத்துடன். ராவணன் மகோதரன் என்பவனை அழைத்து வேறு நல்ல ஒற்றர்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். அந்த ஒற்றர்களிடம் ராமனின் திட்டம், எங்கே, எப்போது, எந்த இடத்திலிருந்து அவர்கள் தாக்கப் போகின்றார்கள் மற்றும் ராம லட்சுமணனின் சாப்பாட்டு முறைகள், அவர்கள் செய்யும் ஆலோசனைகள் அனைத்தையும் அறிந்து வந்து சொல்லுமாறு பணித்தான். ராவணன் கூறியவாறே ஒற்றர்கள் மாறுவேடத்தில் ராமனின் இருப்பிடத்திற்கு சென்றனர். ஆனால் விபீஷணன் இந்த ஒற்றர்களையும் அடையாளம் கண்டு கொண்டான். உடனே விபீஷணன் இவர்களை ராமர் முன் கொண்டு சென்று நிறுத்தினான். ஆனால் ராமர் இவர்களை விடுவிக்குமாறு கட்டளையிட்டார். ஆனால் வானரர்கள் இவர்களை விடாமல் துன்புறுத்தினர். ஒரு வழியாக இவர்களிடமிருந்து தப்பித்த ஒற்றர்கள் ராவணனிடம் சென்று நடந்தவற்றை கூறினர். மன்னரே, தாங்கள் சீதையை ஒப்படைத்து விடுங்கள், இல்லையெனில் நிச்சயம் யுத்தம் நடைபெறும் என்றார்கள். இதை கேட்ட ராவணன், சீதையை அவர்களிடம் அனுப்புவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றான். பிறகு அரண்மனைக்குள் சென்று மந்திர தந்திரங்களில் தேர்ந்தவனான வித்யுஜிஹ்வா என்பவனை அழைத்தான். அவனிடம் ராமனின் தலையைப் போல் ஒரு தலையை உருவாக்கி கொண்டு வர பணித்தான். அதனுடன் சிறந்த வில்லும் அம்புகளும் கூடவே கொண்டு வர பணித்தான். ராவணனின் கட்டளைப்படி வித்யுஜிஹ்வா அவற்றை உருவாக்கி கொடுத்தான். ராவணன் வித்யுஜிஹ்வா தன் கட்டளைப்படி செய்த ராமனின் தலை, வில் மற்றும் அம்புகளுக்காக பரிசளித்தான். பிறகு ராவணன் அவற்றை எடுத்துக்கொண்டு சீதை இருக்கும் அசோகவனத்தை நோக்கிச் சென்றான். தந்திரத்தால் சீதையின் மனதை கவர வேண்டும் என்று நினைத்து ராவணன் சீதையிடம் சென்று, ஏ சீதா, நான் எவ்வளவோ சொல்லியும் ராமனின் நினைவாகவே இருந்த உனக்கு ஒரு துக்கச் செய்தியை சொல்கிறேன், கேள் என்றான். ராமனை நான் கொன்றுவிட்டேன். எந்த ராமனை நம்பி நீ என்னை நிராகரித்தாயோ அந்த ராமன் யுத்தத்தில் கொல்லப்பட்டான். இனியாவது நீ என்னை ஏற்றுக்கொள். இதை தவிர உனக்கு வேறு வழி எதுவும் இல்லை என்றான். பிறகு ராவணன் இந்த யுத்தத்தை நேரில் பார்த்த வித்யுஜிஹ்வாவை இங்கே வரச் சொல். போரில் கொல்லப்பட்ட ராமனின் குருதி வாய்ந்த தலையையும் கொண்டு வரச் சொல் என்று பணித்தான். வித்யுஜிஹ்வா ராவணன் சொன்னதை போல் கையில் வில் அம்புகளுடனும் அவனால் செய்யப்பட்ட போலி ராமர் தலையுடனும் அங்கே வந்து சேர்ந்தான். ராவணன் சீதையிடம், சீதா, வில்லை பார்த்தாயா? இது ராமனின் வில் மற்றும் இந்த தலையை பார்த்து தெரிந்து கொள். ராமன் இறந்து விட்டான். இனி நீ என் ஆசைக்கு இணங்குவதே நன்று என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். சீதையோ ராவணன் சொன்ன வார்த்தைகளை நம்பி துக்கம் தாங்க முடியாமல் கதறி அழுதாள். என் கணவர் இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன், என்னையும் கொன்று விடுங்கள் என்று கதறி அழுதாள். அப்பொழுது விபீஷணனின் மனைவி அங்கு வந்தாள். சீதா, இதெல்லாம் ராவணனின் மாய செயல், இதை நீ நம்பாதே. நான் ராவணனின் மந்திர ஆலோசனை கூட்டத்திற்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்துவிட்டு வருகிறேன். அதுவரை நீ தைரியமாக இரு என்று கூறிவிட்டு சென்றாள். அன்றிரவு பொழுது கலைந்து சூரியன் உதித்தது. ராவணன் ராமனுடன் வந்திருக்கும் வானர படைகளின் அளவை கண்டறிய விரும்பினான். ஆதலால் அவன் ரம்பை, ஊர்வசி மற்றும் ஒற்றர்களுடன் கோபுரத்தின் மீது ஏறி நின்று வானரப்படையை நோக்கினான். வானரப்படையின் அளவை கண்டு போர் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தான். தூரத்தில் ராமர் நிற்பதை கண்டு மனதில் கோபம் கொண்டான். உடனே அங்கு ஒற்றனாகச் சென்ற சாரனை அழைத்து, அதோ அங்கு கரிய நிறத்தில் நிற்பவன்தான் ராமன் என்பது தெரிகிறது. அருகில் நிற்கும் மற்றவர்கள் எல்லாம் யார் என்பதை எனக்கு சொல் என்றான். சாரன் ராமனுக்கு அருகில் நிற்கிறானே, அவன்தான் லட்சுமணன். தங்கள் தங்கை சூர்பனகையின் மூக்கை அறுத்தவன். இவன் ராமனை இரவும் பகலும் கண்ணிமைக்காமல் காவல் புரிகிறான். அவன் பக்கத்தில் இருப்பவன்தான் சுக்ரீவன், வாலியின் சகோதரன், போரில் வாலியை தோற்கடித்தவன். அவன் அருகில் நிற்பவன்தான் அங்கதன், வாலியின் புதல்வன், வாலியைப் போலவும் மிகவும் வலிமை படைத்தவன். அங்கு மிகவும் பலசாலியாக இருக்கிறான் அல்லவா?
அவன்தான் அனுமன். இலங்கைக்கு வந்து அரக்கர்களை கொன்று நகருக்கு தீமூட்டியவன். அனுமன் அருகில் நிற்பவன்தான் நீலன். இவன் பிறர் வியக்கும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவன். இவனை காட்டிலும் சிறிது மாறுபட்டிருப்பவன்தான் நளன். இவன்தான் ராமர் முதலிய வானரங்கள் கடலை கடந்து வருவதற்கு 5 நாட்களில் கடலின் மேல் அணை கட்டியவன். அங்கு கரடி போல் நிற்கிறான் அல்லவா, அவன்தான் கரடி இன தலைவன் ஜாம்பவான். அனைத்தையும் தன் அறிவால் உணரக்கூடிய ஆற்றலை பெற்றவன். உலகங்களை அழிக்கும் அளவிற்கு வலிமை உடையவன். இப்படி சாரன் வானர வீரர்களை பற்றி ராவணனிடம் கூறினான். பிறகு அவன் இந்த வானர படைகளின் ஆரம்பமும் எல்லையும் தெரியவில்லை என்றான். சாரன் கூறியதை கேட்ட ராவணன் கோபத்துடன் சிரித்தான். ராவணன் சாரனிடம் பேசிக் கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்த விபீஷணன் பார்த்தான். உடனே விபீஷணன் ராமரிடம் சென்று, பெருமானே, அதோ அரண்மனையின் மேல் கோபுரத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா, அவன்தான் ராவணன் என்றான். அவன் பக்கத்தில் இருப்பவர்கள் தேவலோகத்து பெண்களான ரம்பை, ஊர்வசி என்றான். ராவணனை பார்த்த சுக்ரீவன் ராவணன் மீது கோபங்கொண்டு வானத்தில் பாய்ந்து சென்று கோபுரத்தில் நின்று கொண்டிருந்த ராவணன் மீது பாய்ந்தான். எதிர்பாராமல் இப்படி சுக்ரீவன் ராவணன் மேல் விழுந்ததை பார்த்த தேவலோகத்து பெண்கள் பயந்து அங்கிருந்து ஓடினர். ராவணன் சுக்ரீவனை பார்த்து, எதற்காக இங்கு வந்தாய் என்றான். அரக்கனே, உன்னை அழிக்க தான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறி ராவணன் மீது பாய்ந்தான். சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. சுக்ரீவனால் தாக்கப்பட்ட ராவணன் வலியால் கத்தினான். பொறுமை இழந்த ராவணன் சுக்ரீவனை ரத்தம் சிந்தும் அளவிற்கு தாக்கினான். பலமாக உதைத்தான். இருவரும் கடுமையாக சண்டையிட்டார்கள். அங்கு ராமர் சுக்ரீவன் தனிமையில் நின்று போர் புரிவதைக் கண்டு மிகவும் வருந்தினார். சுக்ரீவா, நான் உன்னை இழந்து சீதையை மீட்டுச் செல்வது வெற்றியாகாது. பலம் பொருந்திய ராவணனை வெல்வது என்பது எளிதானது அல்ல. ஆதலால் நீ நிதானத்தை கடைபிடித்து இங்கு வந்துவிடு என்று மனதில் நினைத்து கொண்டு வருந்தினார். அப்பொழுது சுக்ரீவன் ராவணனின் ஒளி மிகுந்த கிரீடத்திலிருந்து மணிகளை பறித்துக் கொண்டு அங்கு வந்து நின்றான். சுக்ரீவனை கண்ட ராமர் நிம்மதியடைந்தார். பிறகு சுக்ரீவனை தழுவிக்கொண்டார். ராமர் சுக்ரீவனிடம், தம்பி சுக்ரீவா, பலம் பொருந்திய ராவணனிடம் நீ தனியாகச் சென்று போரிடலாமா? ஒருவேளை அவனால் உன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருந்தால் நான் என்ன செய்வேன் என்று கூறி வருந்தினார். பிறகு சுக்ரீவன், எனக்கு சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணனை பார்த்தவுடன் அவனின் தலையை கொய்து வரச் சென்றேன். ஆனால் என்னால் ராவணனின் தலையை கொய்துவிட்டு வராமல் அவனின் மகுடத்தில் உள்ள மணிகளை கொண்டு வந்துள்ளேன் என்றான். இதனால் என்னுடைய செயல் சிறப்படையாதாகாது என்று கூறி வருந்தினான். இதைக் கேட்ட விபீஷணன், சுக்ரீவா, நீ வருந்தாதே. நீ செய்த செயல் மிகவும் அரிதானது. ராவணனின் மணிகளை பறிப்பது என்பது எளிதான செயல் அல்ல. நீ அவனின் உயிருக்கு மேலான மணிகளை அல்லவா கொண்டு வந்துள்ளாய். இதைக் காட்டிலும் வீர செயல் வேறு எதுவும் இல்லை என்றான். ராமரும் சுக்ரீவனின் செயலை வியந்து பாராட்டினார். அங்கு இலங்கையின் அரண்மனையில் ராவணன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் வருந்திக் கொண்டிருந்தான். ஒரு குரங்கு தன்னை இவ்வளவு அவமானப்படுத்தியதை நினைத்து மனதில் புழுங்கினான். சுக்ரீவனால் ஏற்பட்ட அவமானம் அவன் மனதில் திரும்ப திரும்ப தோன்றியது. இதனால் தலைகுனிந்த ராவணன் யாரிடமும் ஒன்றும் பேசாமல் தன் மாளிகைக்குச் சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஒரு வாயிற்காவலன் வந்து ஒற்றன் சார்தூலன் தங்களை காண வந்திருப்பதாக சொன்னான். ராவணன் அவனை உள்ளே வர சொல்லி அனுப்பினான். ஒற்றன் உள்ளே வந்து ராவணனை வணங்கினான். ராவணன் அவனை பார்த்து, நீ கொண்டு வந்த செய்தியை கூறு என்றான். மன்னா, வானரப் படைகள் நம் நகரின் எல்லா வாயிலிலும் அணிவகுத்து நிற்கின்றனர். அனுமன் தலைமையில் கோடிக்கணக்கான சேனைகள், 17 கோடி வீரர்கள் தயார் நிலையில் இலங்கையின் மேற்கு புற வாயிலில் நிற்கின்றன. இலங்கையின் தெற்கு வாயிலில் வாலியின் மைந்தனான அங்கதன் 17 கோடி வானரப் படையுடன் போருக்கு தயாராக படைகளை அணிவகுத்து நிற்கிறான். கிழக்கு வாயிலில் நீலன் எனும் படைத்தலைவன் அதே 17 கோடி சேனையிலும் படையோடு தயார் நிலையில் நிற்கிறான். வானரப் படைகளுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பதற்கு 2 கோடி வீரர்களை பல திசைகளுக்கும் அனுப்பியுள்ளார்கள். ராமன் தங்கள் தம்பியான விபீஷணனை போரின் தன்மையை அறிய அடிக்கடி இலங்கை நகரின் எல்லா வாயில்களுக்கும் சென்று கண்காணிக்கும்படி நியமித்துள்ளான். ராமனும் அவனின் தம்பி லட்சுமணனும் இலங்கை நகரின் வடக்கு வாயிலில் போரை தொடங்குவதற்கு ஆயத்தமாக நிற்கிறார்கள் என்று அந்த ஒற்றன் ராமனின் போர்முனை ஏற்பாடுகள் பற்றி கூறினான். இதை கேட்டு ராவணனின் கண்கள் சிவந்தது. இவர்கள் அனைவரையும் நான் அடியோடு ஒழிக்கிறேன் என்று கூறினான். பிறகு ராவணன் மந்திர ஆலோசனை கூட்டத்திற்கு சென்று அங்கு அனைவரையும் வரும்படி கட்டளையிட்டான். அனைவரும் மந்திர ஆலோசனை கூட்டத்திற்கு வந்தனர். ராவணன் அவர்களிடம், நம் நகரத்தின் 4 புறங்களிலும் வானரப் படைகள் ஆயத்தமாக நிற்கின்றன. இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி கூறுங்கள் என்றான்.
அப்பொழுது நிகும்பன் என்னும் அரக்கன் எழுந்து நின்று, நம் நகரை சூழ்ந்து கொண்ட கேவலம் இந்த வானரப் படைகளுக்காக நாம் வருந்தலாமா? இவர்களை காட்டிலும் நம்மிடம் 1000 சேனைகள் நம்மிடம் உள்ளது என்றான். அடுத்த பதிவில் வாலியின் மகன் அங்கதன் ராமரின் தூதுவனாக இலங்கைக்கு செல்வதை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.